லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை பாரம்பரிய கட்டடத்தின் முதல் தளத்தில் முதல்வர் அலுவலகம் இயங்கி வருகிறது. பல முதல்வர்கள் இந்த அறையை பயன்படுத்தி உள்ளனர். இந்த பாரம்பரிய கட்டடத்தில் ஜன்னல்கள் எங்கும் இருக்காது. வெளிக்காற்று உட்புகும் அளவிற்கு காற்றோட்டமான சூழல் இங்கில்லை. ஏசி மூலம் அறைகள் குளிர்விக்கப்படுகின்றன. தற்போதைய சூழலில் முதல்வர் விஜய் காற்றோட்டமான அறையை விரும்புகிறார். இதனால் கோட்டை பாரம்பரிய கட்டடத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது மாடிக்கு முதல்வர் அலுவலகம் மாற்றப்பட உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது துவங்கியுள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் தற்போது உள்ள செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலகத்தின் பிரிவு, வரவு செலவு பிரிவு, பொருட்காட்சி அனுமதி பிரிவு உட்பட அனைத்தும் தரைத்தளம், 2ஆம் தளம் மற்றும் 3ஆம் தளத்தில் காலியாக உள்ள சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்திற்கு மாற்றம் செய்யப்படுகின்றன. முதல்வரின் அலுவலகம் 10வது தளத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதால் தற்போது அந்த தளத்தில் செயல்பட்டு வரும் அலுவலகங்கள் மற்றும் அலுவலர்களின் அறைகள் அனைத்தும் மாற்றம் செய்யப்படுகின்றன. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 1, 3, 5, 7 மற்றும் 8 ஆகிய தளங்களில் அமைந்துள்ள கூட்ட அரங்குகள் பொதுத்துறைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. கூட்ட அரங்கில் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருப்பின் அதை எடுத்து பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட துறையின் அலுவலக நடைமுறை பிரிவு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாற்றம் செய்யப்பட்ட அலுவலக அறைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 10வது மாடியில் அமைக்கப்படும் முதல்வரின் அறையில் இருந்து சென்னை துறைமுகம் மற்றும் கடற்கரை அழகை ரசிக்க முடியும். முதல்வர் அலுவலகத்தை புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி உள்ளிட்ட உயரிய அம்சங்களுடன் மாற்றும் பணி தொடங்கியுள்ளது. பணியை 3 மாதங்களுக்குள் முடிக்க பொதுத்துறை செயலர் சுந்தரவல்லி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தனியார் கட்டட வடிவமைப்பாளர்கள், ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள், பாதுகாப்பு தொடர்பான வல்லுநர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் வாயிலாக 3 மாதங்களுக்குள் பணியை முடித்து முதல்வர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.